வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சித்தாரே ஜமீன் பார் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அமீர் கான் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஆர்எஸ் பிரசன்னா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழில் கல்யாண சமையல் சாதம்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட டைரக்டர் தான் இவர். இந்த படம் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி, அதுவும் பேஸ்கெட் பாலை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. அமீர் கான் கிட்டேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி வருது அப்படின்னும் போது டங்கலோட பார்ட் 2 இருக்க போதோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த படம் வழக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி இல்லாம ஒரு விதமான லைஃப் லெசன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படினே சொல்லலாம். அதேன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமீர் கான் டெல்லி டீமோட அசிஸ்டன்ட் பாஸ்கெட் பால் கோச்சா இருக்காரு. மெயின் கோச்சோட ஒரு சண்டை ஏற்பட்டு அவரை எல்லார் மடையும் அடிச்சிடறாரு. அதனால அசோசியேஷன்ல இருந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி போலீஸ் கிட்டேயும் மாட்டிக்கிறாரு. அண்ட் கோர்ட்ல ஆஜராகும் போது ஜட்ஜி ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது மென்டலி சேலஞ்சு நபர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க பாஸ்கெட் பால் கத்து தரணும், அதுவும் 3 மாசங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. ஸோ இவரும் அவங்களுக்கு கற்றுத்தரலான்னு போகிறாரு. அவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. வழக்கமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்களில் இருக்கக்கூடிய ஹை மூமெண்ட்ஸோ கிளைமேக்ஸோ இல்லாத ஒரு படம் இது. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் வழியாகவே ஒரு வித்தியாசமான மெசேஜையே கன்வே பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த படம் முழுக்கவே ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது, எது நார்மல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருப்பாங்க. அதாவது எனக்கு நார்மலாக படக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் நார்மலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்துக்கே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நார்மலாக இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த மென்டலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்களா, அதில் ஒருத்தரையும் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிசபிலிட்டிஸை தாண்டி அவங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப ஷார்ப்பாக இதில் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு அப்புறம் மட்டும் நம்ம அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை கூட மாறலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை இதில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் ஃபியர், அதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தப்பாக நடந்திருக்கும், அதனால அந்த விஷயத்து மேலே பயங்கரமாக பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதையும் போக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதில் அமீர் கானுக்கு அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும், லிஃப்ட்டில் அவர் போகவே மாட்டார். ஸோ அதுக்கு என்ன நடக்குது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது நம்ம உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா அது நமக்கு ஒரு நிறைவே தராது. இதே ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் அதில் ஒரு செலிப்ரேஷன், அதை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அடுத்தவங்களோட வெற்றியை கூட நம்ம கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை சொன்ன ஒரு படம் தான் இது. ஒரு லைட் ஹார்ட்டடாக மீனிங்ஃபுல்லாக எடுக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் மூவி. ப்ரீவியஸாக அமீர் கான் படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்டுக்கு இது கொஞ்சம் பிலோ பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இதில் இவங்க பேசியிருக்கக்கூடிய டாபிக் அப்படின்றது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். அண்ட் ரொம்பவே சிம்பிளாக பேசியிருக்காங்க. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.